இது வந்து ஒரு மோசடிங்க. இது வந்து ஒரு பான்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அதாவது ஒருத்தரை நம்ம சேர்றோம், அதுக்கப்புறம் எனக்கு கீழே நான் வந்து ஆட்களை சேர்க்குறேன், அதனால எனக்கு லாபம் வருது அப்படிங்கிறத இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வந்து பான்சி ஸ்கீமாக இருக்கும்போது இது வந்து பேண்ட், இந்தியாவில் வந்து கம்ப்ளீட்லி பேண்ட். ஏன்னா இதில் நிறைய மோசடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் யூஸ்வலாக அந்த நிதி நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ சதவீதம் வட்டி தரோம், 15% தரோம், 20% தரோம்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்க. பட் இவங்க வந்து அதில் இன்னொரு புதுமை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்னோட ஆடை பாருங்கள், உங்களுக்கு வந்து நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சில ஸ்கீம்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 7 ரூபா தரேன், அதே 3000 கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு தொகை தரேன், அதே மாதிரி 30,000 கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஒரு தொகை தரோம், 1,21,000 கொடுத்தீங்கன்னா 450 ரூபா தரோம். ஆனால் உங்களுக்கு கீழே நீங்கள் ஆட்கள் சேர்த்துனீங்கன்னா ஒரு நாளைக்கு 1,800 ரூபா வரைக்கும் தரோம். அப்படின்னா மாதத்துக்கு நீங்கள் ஆட்கள் எல்லாம் கீழே சேர்த்து விட்டு அவங்களும் 1 லட்சம் கம்பெனி கட்டியிருந்தாங்க அப்படின்னா 54,000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தங்க, கிட்டத்தட்ட 45%. எந்த தொழிலும் 45% வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து வருமானம் கொடுக்க முடியும். அப்படி நடந்தது அப்படின்ட்டு ஆசை வார்த்தை காட்டுறாங்கன்னாவே அது மோசடி தான். இந்த மாதிரி மோசடிகள் தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக நடந்துட்டு இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹிஜாவுன்னு சொல்லிட்டு ஒரு மோசடி நடந்துச்சு, 1,500 கோடி. எல்என்எஸ்னு ஒரு வேலூர் பேஸ்ட் கம்பெனி வந்து மோசடி பண்ணால் 6,000 கோடி. இந்த நிறுவனங்கள் முதல்ல ஆசை வார்த்தை காமிப்பாங்க, எதுக்காக அந்த மக்களை வந்து ஈர்த்துட்டு வரணும். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட காசு கொடுப்பாங்க. ஒரு சர்டன் பீரியட், ஒரு கூலிங் பீரியட்னு ஒன்று இருக்கும். கம்பெனி ஆரம்பிச்சோன்னு மோசடி பண்ணிட்டு போயிட மாட்டான். கம்பெனி ஆரம்பிப்பான், ஒரு 3 வருஷத்துக்கு மக்களுக்கு காசை திருப்பி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அவனை பார்த்து இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க கூட சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கூலிங் பீரியட்ல இருக்க மட்டும் காசு வரும். என்னைக்கு வந்து அவன் ஒரு செட் டார்கெட் அச்சீவ் பண்ணி அந்த பணத்தை மோசடி பண்ணிட்டு பறந்துடுறானோ அன்னையோட காசு வந்து நின்றும். அதாவது கம்பெனியை இழுத்து மூடிட்டு அவன் வெளிநாட்டுக்கு பறந்துடுவான், அதோட வந்து பணம் நின்றும். அதுக்கப்புறம் மக்கள் வந்து வீதியில் வந்து போராடுவாங்க. நம்ம வந்து எஃப்ஐஆர் போடுவோம். எஃப்ஐஆர் போட்டு எந்த பிரயோஜனம் இருக்காது. இங்கே இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஆட்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த பணத்தை தூக்கிட்டு உடனே அவன் ஃபாரின்ல போய் செட்டில் ஆயிடுவான். இதுதான் நடைமுறை. இந்த வழக்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ப்ரிவென்ஷன் ஆங்கிள், அதாவது ஒரு மோசடியை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோசடி நடந்துட்டு இருக்கும் போதே வந்து எஃப்ஐஆரை வந்து போட சொல்லியிருக்கிறோம். அதுக்கான புகாரை வந்து நாங்கள் செப்டம்பர் மாதம் போன வருஷம் செப்டம்பர் மாதம் புகார் கொடுக்க ஆரம்பித்தோம். காவல்துறையும் இதை முழுக்க விசாரிச்சுக்கிட்டு இதை வந்து நாங்கள் வந்து பொருளாதார குற்றப்பிரிவு இஓடபிள்யூன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு, போலீஸ் கமிஷனருக்கு, கலெக்டருக்கு, டிஆர்ஓக்கு, சேல்ஸ் டேக்ஸில் புகார், இது எல்லாம் கொடுத்து அவங்க எல்லாம் வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து போன வாரம் 20ஆம் தேதி வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இந்த ஆப்பில் இருந்தவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கு மாதம், ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த மாதிரி பணம் வந்து நிறுத்தலை அப்படி சொல்லி. அதாங்க, அதை நாங்கள் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி மோசடிகள், அதாவது பொருளாதார குற்றங்கள் நடக்கும்போதே இந்த பான்சி ஸ்கீமில் வந்து அவன் மூடிட்டு போகிற வரைக்கும் அவன் காசு கொடுப்பான். ரீசன் என்ன, நம்ம சட்டம் என்ன சொல்லுதுன்னா, விக்டிம்ஸ் வந்தாங்க, அதாவது யாராச்சும் மோசடி ஆயிடுச்சுன்னு வந்து புகார் கொடுத்தாதான் நடவடிக்கை எடுப்பாங்க. நம்ம சட்டம் வந்து அப்படி சொல்லுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம சட்டம் தெளிவாக என்ன சொல்லுதுன்னா, நான் டெபாசிட்டர்ஸ் வந்து புகார் கொடுத்தா கூட புகார் எடுத்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜென்ரலாக வந்து நான் டெபாசிட்டர்ஸ், இல்லை முதலீடு செய்யாதவங்க இதை வந்து கடந்து போயிடுவாங்க. முதலீடு செஞ்சவங்க என்னைக்கு மோசடி வந்து அவங்களுக்கு நடக்குதோ அன்னைக்கு தான் வந்து வழக்கு பதிவு செய்வாங்க. இந்த கூலிங் பீரியட்ல என்னைக்குமே வந்து வழக்கு பதிவு செய்ய மாட்டாங்க. அதில் அவங்களுக்கு காசு வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா யாருக்காச்சும் ஒரு 4 பேருக்கு அவன் காசு கொடுக்காம விட்டுட்டான் அப்படின்னா அவங்க வந்து போய் புகார் கொடுப்பாங்க, வழக்காயிரும், அவன் கம்பெனி இழுத்து மூட வேண்டிய நிலைக்கு வந்துடுவாங்க. அதுக்கு விட மாட்டாங்க. ஸோ அவனுக்கு கீழே ஆட்கள் சேர்த்துலேயே கூட காசு கொடுத்துட்டு இருப்பாங்க, மித்தவங்க கிட்ட இருந்து வாங்கி காசை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்னைக்கு இழுத்து மூடுறாங்களோ அன்னைக்கு தான் மக்கள் அத்தனை பேரும் வீதிக்கு வந்து. நிறைய கவர்மெண்ட் அஃபிஷியல், போலீஸ் அஃபிஷியல் எல்லாருமே வந்து இன்க்ளூட் ஆயிருக்காங்க. அவங்களும் வந்து நல்லா தான் வந்துட்டு இருக்காங்க. எல்லா துறையிலையுமே வந்து அறிவாளிகள், பயங்கர இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க இருப்பாங்க, இதை பற்றி புரியாதவங்களும் இருப்பாங்க. அதாவது உலகத்தில் ஏமாறாத ஒரு ஆளை நம்ம பார்க்கவே முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும். நீங்கள் எல்லாருமே, அண்ணன் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஏமாந்துருப்பாங்க. அது மாதிரி போலீஸ், ஒரு காவல்துறையிலையும் இதில் ஏமாந்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது புரியாமல், அவங்கெல்லாம் இன்னசென்ட் பீப்புள், அதாவது அவங்களுக்கு இது நம்மளை வந்து மோசடிக்கு உள்ளாக்கப்படுறோம் அப்படிங்கிறது கூட தெரியாமல் போய் போடுறது தான். இப்போ எவ்வளோ கோடி இதில் வந்து அவங்க எடுத்திருப்பாங்கன்னு உங்களுடைய ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து இதில் 50 லட்சம் பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 50 லட்சம் பேரில் 1 லட்சம் பேர் வந்து அவங்க க்ரௌன் மெம்பர்ஷிப், அதாவது 1,21,000 கட்டி அந்த க்ரௌன் மெம்பர்ஷிப் ஆயிருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த நிறுவனத்துக்கிட்ட 1,200 கோடி இருக்கணும்.
இந்த 50 லட்சம் பேர் சொல்லல 10% பேர் வந்து இந்த மெம்பர்ஷிப் எடுத்திருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 6000 இருந்து 7000 கோடி இருக்கணும். இவங்க வந்து அந்த எம்டி பேசும்போது சொல்றாரு, அந்த எஃப்ஐஆர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பிரைஸ் சிட் அந்த சட்டத்தோட பேரை சொல்லிட்டு நம்ம என்ன சிட்டா நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லைங்க, அவங்க வந்து மணி சர்க்குலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரிவு 2 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ மத்திய மாநில அரசுகள் ரெகுலேட் பண்ண வேண்டியதுன்னா இது. ஆமாங்க. இப்போ இதே மோசடி, இந்த விளம்பரம் பார்த்தா பணம் அப்படிங்கிற மோசடி 2010 இருந்து 2014 வரைக்கும் நார்த் இந்தியாவில் நடந்திருக்குது. ஆட் மேட்ரிக்ஸ்னு ஒரு கம்பெனி 2200 கோடி வந்து மோசடி பண்ணிட்டு சிங்கப்பூர் வழியா துபாய் போய் செட்டில் ஆயிட்டாங்க. 10 வருஷம் ஆகி இன்னைக்கு நம்மளால பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் 2014 தான் இந்த பட்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க, பேனிங் ஆஃப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் ஆக்ட் அப்படிங்கறத கொண்டு வராங்க. அப்போ கொண்டு வரப்ப கூட இவர் பேசுறாரு, அருண்ஜேட்லி சார் வந்து பார்லிமெண்ட்ல பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சட்டத்திலயும் ஓட்டைகள் இருக்கு, அப்ப நிறைய மல்டிபிள் ஜிஎஸ்டி கொண்டு வந்து அதுல வந்து மோசடி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து பேசியிருக்கிறாரு. இந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஜிஎஸ்டி ஓபன் பண்ணியிருக்காங்க. ஒரு நிறுவனம் தானுங்க, பல்வேறு ஜிஎஸ்டிகள் ஓபன் பண்ணியிருக்காங்க. இது இந்த சட்டத்துல இருக்கிற ஒரு லூப் ஹோலுங்க. இந்த நிறுவனத்தோட மெயின் மோட்டிவ் என்ன? மெயின் மோட்டிவ் அதாங்க, பாமர மக்கள். இவங்க சொல்றாங்க 1,21,000 ரூபாய் கட்டுனா பேசிக் ஃபேரே 450 ரூபாயோ 480 ரூபாயோ உங்களால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு. அப்ப கிட்டத்தட்ட 15% விழுக்காடு வந்து உங்களுக்கு மாசம் மாசம் திரும்பி தரேன் அப்படின்னு சொல்றாங்க. 15 விழுக்காடு கொடுக்கறாங்க அப்படின்னா ஒரு தொழில்னா 7% 10% கொடுத்தாவே வந்து நல்ல தொழில்னு சொல்லுவாங்க. லாபம் வந்து கொடுத்தாவே, ஒரு தொழில் நீங்க முதலீடு பண்றீங்க 7 to 10% கொடுத்தாவே நல்ல முதலீடு, நல்ல இதுன்னு சொல்லுவாங்க. ஏன் இப்ப 15% கொடுக்கும்போது பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும், ஆனா அது நடக்காம ஏன் வெறும் பாமர மக்கள் மட்டும் வந்து சேர்றாங்கன்னா, இவங்க தான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, நம்ம என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீப்புளை மட்டும் டார்கெட் பண்ணி இந்த மோசடியை நடத்துறாங்க. இப்போ போலீசார் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம், இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி போட்டு அந்த ப்ராட்டஸ்ட் வந்து அவங்க வந்து கைவிட்டு போயிருக்கிறாங்க. இனி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இல்லைங்க, இன்னைக்கு கூட்டம் எப்படி கூட்டியிருக்காங்கன்னா, அவங்க வந்து வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு, நீங்க இந்த கூட்டத்துக்கு வரல அப்படின்னா உங்க வருமானம் கட் பண்ண செய்யப்படும். அதே மாதிரி நாங்க ரெஜிஸ்ட்ரி வச்சிருக்கிறோம், கிரவுன் மெம்பர்ஸ் வரலன்னா நாங்க வந்து உங்களுக்கு இனிமேல் வந்து கிரவுன் மெம்பரா உங்களுக்கு ட்ரீட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டுலாம் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் இல்லாம அதுல காவல்துறைக்கும் புகார் கொடுத்தவங்க, அதாவது எங்களை மாதிரி ஆட்களுக்கும் அவங்க வந்து கொலை மிரட்டலே கொடுத்துருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இனி யாராச்சும் வந்து மைவித்திரியாச்சு மேல வந்து புகாரோ இல்ல வழக்கு பதிவு செஞ்சா அவன் வந்து கொலை நடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அது கொலை மிரட்டல் தான். இது ஒரு சைடு மக்களை திரட்டன், அவங்க கட்சி ஆட்களை வந்து அவங்களோட நிர்வாகிகளை, அதாவது அவங்க மெம்பர்ஸை வந்து ஒரு திரட்டன் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு இனி வருமானம் இல்லாம போயிடும் அப்படின்னு. அந்த பயத்துல தான் இன்னைக்கு வந்து இந்த கூட்டம் சேர்ந்து இருக்குது. பொதுவா ஒரு பெரிய பேச்சாளர் பேசினா வந்து கூட்டம் சேரும், இல்ல ஒரு கட்சிக்கு கூட்டம் சேரும். பட் இது வந்து எதுவுமே இல்லாம கூட்டம் சேராங்கன்னா தனக்கு காசு போயிருமோ, இவ்வளவு நாள் வந்த காசு போயிருமோ அப்படிங்கிற பயத்துல தான் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க. இப்ப நீங்க சைபர் கிரைம்ல கொடுத்தீங்க, அந்த வழக்கு பதிவு வந்து முத்து அவருங்கிறவர் தான் பண்ணியிருக்கிறாரு, அதை பற்றி நாங்க வந்து செப்டம்பர் மாசம் புகார் கொடுத்திருக்கிறோம். இந்த மாதிரி ஒயிட் காலர் அஃபென்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, எடுத்துன்னா வந்து இப்ப நான் போய் ஒரு நிறுவனத்து மேல கொடுக்குறேன் அப்படின்னா உடனடியா வந்து வழக்கு பதிவு செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து விசாரணை மேற்கொள்வாங்க, என்னன்ட்டு முதல் கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்குவாங்க, எல்லாமே விசாரிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சர்டன் பீரியட் ஆயிரும், அது 4-5 மாசம் ஆயிரும். அதுதான் இப்ப நடந்திருக்குது. எதனால வந்து போலீஸே முன் வந்து எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ப்ராப்ளி ஒரு பிரிவென்டிவ் மெஷர் கூட இனிமேல் கோயம்புத்தூர்ல மையமா வச்சு நிறைய மோசடிகள் நடக்குது. இதே மாதிரி மோசடி எஸ்பிஓ, ராயலோ அப்படி நிறுவனங்கள்லாம் கூட பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர்ல. சரி, இது எல்லாத்துக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும், இது ஒரு பிரிவென்டிவ் மெஷர் காவல்துறையே எடுக்கணும் கூட அது பண்ணியிருப்பாங்க. நல்ல விஷயத்தை நாங்க வரவேற்கிறோமே. இதே போல வேற ஏதாவது ஆட்சி மாதிரி இருக்குது பிளே ஸ்டோர்ஸ்ல? அதாங்க, எஸ்பிஓ, ராயலோ அப்படிங்கிற கம்பெனி எல்லாம் இதே மோசடி பண்றாங்க. ஆனா மைவித்திரியாஜ் ஜலத்துக்கு பெரிய நிறுவனமா இல்ல, இவங்க எல்லாம் சின்ன சின்ன ஆட்களா இருக்கிறாங்க. மைவித்திரியாஜ் வந்து 50 லட்சம் பேரை வந்து இதுல மோசடியில பண்ணியிருக்கிறாங்க. நன்றி.